வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இந்தியன் கோஸ்ட் கார்டில் இருக்கக்கூடிய நேவிக் ஜிடி, நேவிக் டிபி ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஸ்டேஜ் 1 ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டேஜ் 1க்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்ன கட் ஆஃப் இருந்துச்சு, அடுத்ததாக வந்து இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை எப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் ரிசல்ட் செக் பண்ணலை அப்படின்னாலும் எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே வந்து பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் ரிசல்ட் செக் பண்ணுற லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் கோஸ்ட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறப்போ கொடுத்துருந்த இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இந்த கேப்சா கோடை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ரிசல்ட் தான் வந்து வரும். ஓகே. ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது இங்கே இருக்கும். ஓகே. இதில் பாசிங் மார்க் என்ன அப்படிங்கிறதும் இருக்கும். இப்போ இந்த கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிங் மார்க்கை விட அதிகமான மார்க் தான் எடுத்திருக்காரு. ஸோ பாஸ்ட் இன் ஸ்டேஜ் 1 பட் நாட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் ஸ்டேஜ் 2ன்னு வந்திருக்கு. இவர் ஷார்ட் லிஸ்ட் ஆகலை. ஏன்னா சவுத் ஜோனுக்கு இவரோட கேட்டகரிக்கு கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 34.38. ஓகே. இதுதான் கட் ஆஃப். இந்த கட் ஆஃபை கிளியர் பண்ணவங்க தான் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருப்பீங்க. ஓகே. ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு மார்க் காட்டாது. ஆனால் ஷார்ட் லிஸ்ட் ஆகாதவங்களுக்கு தான் மார்க் கட் ஆஃப் எல்லாமே காட்டும். ஸோ அதனால் ஷார்ட் லிஸ்ட் ஆகாதவங்க உங்களோட கேட்டகிரிக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்குது அப்படிங்கிறது வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா அடுத்த எக்ஸாமுக்கு நீங்களே அப்பியர் ஆவீங்க. அடுத்து வர்றவங்களுக்கு இது யூஸ் ஆகும், எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ மறக்காமல் நீங்கள் உங்களோட கேட்டகிரியை மென்ஷன் பண்ணி கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ இது என்ன போஸ்ட் அப்படிங்கிறதே நீங்கள் சேர்த்து மென்ஷன் பண்ணிடுங்க. இவர் வந்து நேவிக் டிபியில் அப்பியர் ஆகிருக்கார். ஓகே. நேவிக் டிபிக்கு எஸ்சி கேட்டகரிக்கு 34.38 அப்படிங்கிறது கட் ஆஃப். ஓகே. அதே மாதிரி நீங்கள் அப்பியர் ஆன அந்த எக்ஸாம், அடுத்து உங்களோட கேட்டகரி, அதுக்கான கட் ஆஃப், இதை வந்து மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகலை தான், பட் இருந்தாலும் உங்களோட கமெண்ட் வந்து அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் உங்களுக்கே வந்து அது வந்து பின்னால் தேவைப்படலாம். ஓகே. அதனால் நீங்கள் வந்து மறக்காமல் ஷார்ட் லிஸ்ட் ஆகாதவங்க கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க உங்களோட கேட்டகரிக்கு, உங்களோட போஸ்ட்டுக்கு எவ்வளோ கட் ஆஃப் அப்படிங்கிறத. இப்போ ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். ஷார்ட் லிஸ்டட் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஓகே. பட் அவங்களுக்கு வந்து மார்க்லாம் வந்து காட்டாது. இப்போது இவங்க வந்து மே 28ஆம் தேதிக்குள்ளே அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க அப்லோட் பண்ணி ஆகணும். ஓகே. அப்படி அப்லோட் பண்ணலைன்னா அவங்க ஸ்டேஜ் 2 வந்து அப்பியர் ஆக முடியாது. ஓகே. ஸோ என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத இதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நானும் சொல்கிறேன். ஓகே. ஸோ அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் ஸ்டேஜ் 2க்கான எக்ஸாம் சென்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால நீங்கள் ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே எக்ஸாம் வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் 2 வந்து சீக்கிரமாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யார் சீக்கிரமாக வந்து அப்லோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சீக்கிரமாகவே ஸ்டேஜ் 2 வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் ஸ்டேஜ் 2 அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே. அதுக்கு முன்னால் என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, வேறு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து உங்களோட கேட்டகரி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும். இல்லை இடபிள்யூஎஸ் வந்து அப்லோட் பண்ணணும். 10th மார்க் ஷீட்டு, 10th சர்டிஃபிகேட் ரெண்டுலேயுமே நீங்கள் 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணால் போதும். ஏன்னா நம்மளுக்கு மார்க் ஷீட் மட்டும்தான் கொடுப்பாங்க, சர்டிஃபிகேட் தனியாக கொடுக்க மாட்டாங்க. ஓகே. ஒருவேளை அடிஷ்னல் மார்க் ஷீட் இருக்குது, செகண்ட் அட்டம்ப்ட், தேர்ட் அட்டம்ப்டில் பாஸ் ஆனீங்கன்னா அந்த அடிஷ்னல் மார்க் ஷீட்டும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகே. அதே மாதிரி இப்போ இந்த ஃபார்முலாலாம் நம்மளுக்கு தேவையில்லை. இருந்தால் இஃப் அப்ளிகபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கன்வர்ஷன் ஃபார்முலா வந்து தேவை கிடையாது. இது நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டாம். இதுக்கு எதுவுமே கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க என்ஓசி கொடுக்கணும். இதுவும் நிறைய பேர் கொடுக்க மாட்டீங்க, யாரும் ஒர்க் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டீங்க. ஓகே. அடுத்ததாக நீங்கள் ஒருவேளை ஜிடிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நேவிக் ஜிடிக்கு அப்ளை பண்ணியிருந்தா 12th மார்க் ஷீட்டு, 12th சர்டிஃபிகேட்டு. ஸோ ரெண்டுமே மார்க் ஷீட்டு தான். நம்ம ஊரில் மார்க் ஷீட் மட்டும்தான், சர்டிஃபிகேட் கிடையாது. ஓகே. அதேமாதிரி கன்வர்ஷன் ஃபார்முலா இதுக்கும் வேண்டாம். அடுத்ததாக அடிஷ்னல் மார்க் ஷீட் நீங்கள் வந்து செகண்ட் அட்டம்ப்ட், தேர்ட் அட்டம்ப்டில் பாஸ் ஆனீங்கன்னா அடிஷ்னல் மார்க் ஷீட் கொடுக்கணும். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இன்னும் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணுற அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டோ, எஸ்சி, எஸ்டி சர்டிஃபிகேட்லேயோ உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் இல்லைனா பர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று மென்ஷன் ஆகிருக்கணும். இடபிள்யூஎஸ்லையும் சரி. அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ கரண்ட் அட்ரஸ், அடுத்ததாக பர்மனன்ட் அட்ரஸ் கொடுத்துருப்பீங்கல்ல, அந்த 2 அட்ரஸில் ஏதாச்சும் ஒன்று இந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்த எல்லா சர்டிஃபிகேட்டுக்குமே நாங்கள் வந்து ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்கோம். அந்த ஃபார்மேட்லாம் வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குற ஃபார்மேட் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் புது ஃபார்மேட்டில் வாங்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஓகே. அடுத்ததாக இப்போ ஓபிசி சர்டிஃபிகேட்னா அதில் வந்து பார் கோட் இருக்கணும், கியூஆர் கோடு இருக்கணும். அதை வச்சு நாங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இது எல்லாமே வந்து நீங்க ஃபோட்டோ மாதிரி தான் அப்லோட் பண்ணணும். ஓகே. இதில வந்து சைஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃப்ன்னு குடுத்துருக்காங்க. ஆனா ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ற ஆப்ஷன் இதில இருக்குதான்ட்டு தெரியல. இல்ல. ஓகே. பட் இதில தேவையில்லாம ஒரு பாயிண்ட் குடுத்துருக்காங்க. ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்படிங்கிறது. இது அப்ளிகேஷன்ல உள்ள அந்த பாயிண்ட் வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்ததா உங்களோட அந்த கேட்டகரி சர்டிஃபிகேட் அதாவது இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா, 11 பிப்ரவரி 2025க்கு முன்னால வாங்குன சர்டிஃபிகேட்டா இருக்கணும். அதுக்கப்புறம் அது வந்து 31 டிசம்பர் 25 வரைக்கும் வேலிடிட்டியும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாசிபிளே கிடையாது. எஸ்சி, எஸ்டிக்கு ஓகே. அவங்களுக்கு வந்து லைஃப் டைம் வேலிடிட்டிங்கிறனால பிரச்சனை இல்ல. இப்போ ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நீங்க பிப்ரவரி மந்த் வாங்குறீங்கன்னா, மார்ச் வரைக்கும் தான் அதுக்கு வேலிடிட்டியே இருக்கும். இது இந்தியா ஃபுல்லா அதே ரூல் தான். ஸோ இது வந்து அவங்க தப்பா தான் சொல்லியிருக்காங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. இது எல்லாருக்குமே இந்த மாரி தான் இருக்கும். நான் வந்து வாங்குன சர்டிஃபிகேட் வந்து மார்ச்சோட முடியுது அப்டின்னா, நீங்க மார்ச்சுக்கு அப்புறம் இன்னொரு சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு 2மே இருக்கும். நான் வந்து இதுக்கு இந்த டேட்டுக்கு முன்னால வாங்கியிருந்தேன். அதுக்கான வேலிடிட்டி இவ்ளோ தான் அப்டிங்கிறது அவங்களுக்குமே தெரியும். வெரிஃபிகேஷன் பண்ண வர்றவங்களுக்குமே தெரியும். இந்த பாயிண்ட் வந்து அவங்க யோசிக்காம குடுத்துருக்கலாம். ஓகே. பட் இதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க சேஃப்டிக்காக இந்த ஃபினான்ஷியல் இயர்ல இன்னொரு ஓபி சர்டிஃபிகேட்டும் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க வாங்குன சர்டிஃபிகேட் இந்த டேட்டுக்கு முன்னால கண்டிப்பா இருக்கணும். புதுசு இன்னொன்னு வாங்கிக்கோங்க. அதே தான் இடபிள்யூஎஸ்க்கும். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். எல்லா சர்டிஃபிகேட்டுமே நீங்க வாங்கியிருக்க அந்த டொமிசைல் சர்டிஃபிகேட் எல்லா சர்டிஃபிகேட்டுமே இதுக்கு முன்னால இருக்கணும். டொமிசைல்லாம் பிரச்சனை இல்ல. அதுக்கெல்லாம் வேலிடிட்டி இருக்கும். ஓகே. ஒன்லி ஓபிசி, இடபிள்யூஎஸ் இதுக்கு தான் வந்து பிரச்சனை இருக்கும். அவங்களுக்குமே ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இந்த டேட்டுக்கு முன்னால ஒரு சர்டிஃபிகேட் நீங்க வச்சிருக்கணும். இந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்க இன்னொன்னு அதாவது மார்ச்சுக்கு அப்புறம் இன்னொன்னு வந்து வாங்கிக்கோங்க. ஓகே. ஸோ புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா டாக்குமெண்ட்டுமே இங்கிலீஷ்ல கண்டிப்பா இருக்கணும். தமிழ்ல ஃபுல்லா எழுதியிருக்காங்க. இங்கிலீஷ்ல எழுதல அப்படின்னா, நீங்க அதுக்கான டிரான்ஸ்லேஷன் சர்டிஃபிகேட்ன்னு இன்னொன்னு குடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் குடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் யாருக்கும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே. அதே மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டுமே ஜேபிஇஜி ஃபார்மேட்ல தான் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் ஸ்டேஜ் 2 அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட்டு உங்களோட ஓபிசி சர்டிஃபிகேட். ஓகே. எல்லாமே ஜேபிஇஜி ஃபார்மேட் தான். சைஸ் வந்து அவங்க எதுவும் குடுக்கல. நீங்க ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்றப்போ சைஸ் கம்மியாவோ, பெருசாவோ இருந்துச்சு அப்படின்னா, அதிலேயே காட்டிடும். இந்த சைஸுக்குள்ள பண்ணுங்கன்ட்டு. ஸோ நீங்க அந்த சைஸுக்குள்ள அத கம்ப்ரஸ் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுங்க. ஓகே. ஜேபிஇஜி இல்லன்னா ஜேபிஇஜி ஃபார்மேட் மட்டும் தான். ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து இதில அப்லோட் பண்ணுங்க. அதாவது இவர் ஓபிசி கேண்டிடேட்ங்கிறனால இங்க ஓபிசி கேட்குது. நீங்க என்ன கேட்டகரியோ அந்த கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட் வந்து இங்க கேட்கும். ஓகே. அடுத்து உங்களோட 10த் மார்க் ஷீட், 10த் சர்டிஃபிகேட் கேட்குது. 2லயுமே நீங்க மார்க் ஷீட்ட மட்டும் அப்லோட் பண்ணுங்க. ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து சர்டிஃபிகேட் குடுக்க மாட்டாங்க. மார்க் ஷீட் மட்டும் தான் குடுப்பாங்க. ஏன்னா 2மே அப்லோட் பண்ணியே ஆகணும். ஸ்டார் இருக்குது. அப்படிங்கிறப்ப நீங்க 2லயுமே வந்து மார்க் ஷீட்டே அப்லோட் பண்ணுங்க. அதே மாதிரி 12த் மார்க் ஷீட்டு, 12த் சர்டிஃபிகேட் 2லயுமே மார்க் ஷீட்டே நீங்க வந்து அப்லோட் பண்ணுங்க. நீங்க அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. இப்ப 10த்லயோ, 12த்லயோ வந்து நீங்க வந்து 2 அட்டெம்ப்ட், 3 அட்டெம்ப்ட் குடுத்துருந்தீங்கன்னா, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இதில வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்லோட் பண்ணிட்டு சேவ் குடுத்துருங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேவ் குடுத்ததுக்கப்புறம் வேற எதுவும் கேட்குதா அப்படிங்கிறத அப்லோட் பண்றவங்க இன்ஃபார்ம் பண்ணா தான் எனக்கு தெரியும். ஏன்னா இது இன்னொருத்தரோட லாகின் ஐடியில நான் பார்த்தது. அத நான் சும்மா டம்மியா வந்து ஒண்ணு ட்ரை பண்ணி பார்க்க முடியாது. ஓகே. வேற எக்ஸ்ட்ரா இன்னும் எதுவும் கேட்குது அப்படின்னா, நீங்க சந்துருமாஸ் ஆப்ல சேட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. இதில ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருந்தாலும், நீங்க சந்துருமாஸ் ஆப்ல சேட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. நாங்க ஒரு நாளுக்குள்ள உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றதுக்கு ட்ரை பண்றோம். ஓகே. ஏன்னா நெறைய பேரு கேட்குறாங்க. நெறைய பேர் சேட்ல வந்து டவுட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நாங்க முடிஞ்ச அளவு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதில ஷார்ட் லிஸ்ட் ஆன எல்லாருக்குமே வந்து ஆல் த பெஸ்ட். ஸ்டேஜ் 2 நல்லா பண்ணுங்க. இந்த வருஷம் நீங்க செலக்ஷன் ஆனதுக்கப்புறம், மறக்காம சந்துருமாஸ் ஆப்ல சேட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட்.